ஒரு போல்டான விஷயம் ஒரு கிளைமேக்ஸில் அவங்க ஐடியாவாக சொல்லும்போது அது கொஞ்சம் ஹீரோயிசமும் இருக்கணும். வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக அந்த ஹீரோவுக்கு விஷயம் தெரியக்கூடாது, அவராக அதை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் அதெல்லாம் இன்ஷியலாக அந்த ஸ்டோரியில் இல்லை. அவங்க ரொம்ப மலையாள படத்துக்குரிய ஒரு விஷயமா, இப்போ நாயாட்டில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அவங்க அதை பற்றி கவலையே படலை. ஹீரோயிசமா எதுவுமே அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க, ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே நாங்களே அந்த படத்தை இங்கே ரீவொர்க் பண்ணும்போது ஒரு கமர்ஷியலான ஒரு கிளைமேக்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ நான் சொன்னேன், ஒரு மலையாளத்துக்குரிய ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த சென்சிபிலிட்டிஸ் தான் அவங்க அதை எழுதுனாங்க. பட் நான் அதை கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு கேட்டே இருந்தேன். அண்ட் ஐ திங்க் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேல அதை நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன். அங்கேயும் ஒரு பவுண்டரி நான் வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப ஓவர்ட்லி கமர்ஷியலாகவும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஹீரோயிசம்க்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் அதுக்குள்ளே கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ணேன். எங்கே போகிறோன்னு தெரியும் கிளைமேக்ஸில், ஆனால் அந்த ரைட்டிங் வில் பி டிசைடட் பை தி ஆக்டர். அந்த ஆக்டர் அந்த கேரக்டருக்காக என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த கேரக்டருக்காக அந்த கதைக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஷேப், ஒரு ஆர்கானிக்கான ஒரு மெத்தட் தான் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். என்னையா இருந்தாலோட கிளைமேக்ஸும் அதுதான் அந்த அன்னைக்கு அந்த இதில் சொல்லியிருந்தேன். என்னன்னா, அவர் ரத்னம் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இந்த ஹார்பர்ல தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து எதுக்கு நம்ம ஹார்பரில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நமக்கு என்ன கதை தெரியும், ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து என் மைண்டில் அந்த வீட்டுக்குள்ளே தான் அது முடியணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு செட் பண்ணி உள்ளே போகும்போது நான் சாருக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் நான் கொடுத்தேன். சார் இது பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணணும்னா இதையும் பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு பீங் ப்ரொடியூசர். சார் இல்லை சார் அது வேண்டாம் சார், நம்ம டைமும் இருக்காது சார். இந்த படத்துடைய எண்டில் வந்து தேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் தி நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் அவர் எடுத்து பண்ணுறது. ஓகே. ஸோ டேட்ஸும் நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இல்லை இது எல்லாருமே இது பிடிச்சிருக்கு சார், இதை நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நம்ம உள்ள போனோம்.